கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த வார்த்தையின் மூலம் இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. அப்போ அந்த கர்த்தருடைய மகிமைனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்ஸை அப்படியே ஒரு உணரக்கூடிய ஒரு வகையில் அங்கே வெளிப்படுகிற ஒரு காரியம்தான் அங்கே கர்த்தருடைய மகிமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மேகம் போல ஒரு வெளிச்சமாய் எல்லாம் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தில் கர்த்தருடைய மகிமை அவ்வளவாய் நிரப்பி இருக்கும் என்றால், யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, அங்கே கிறிஸ்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா. அவருடைய மகிமை பிதாவானவருக்கு ஒத்த மகிமையா இருக்கிறதா. இன்றைக்கு அந்த மகிமை நிறைந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு ஜெபம் பண்ணின பொழுது அங்கே எப்பவாவது தான் அங்கே தேவ ஆலயத்தை அங்கே கர்த்தருடைய மகிமை நிரப்புது. இன்னைக்கு பெர்மனண்டா அந்த மகிமை நமக்குள்ளே தங்கி இருக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் நம்ம இருக்கிறோன்னு சொல்லி இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ கொலோசையர் 1:27 கூட பார்க்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் என்பதே அந்த ரகசியம். இன்றைக்கு மகிமையின் ஹோப் ஆஃப் குளோரியா அவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறாரா. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே மகிமை, அதே மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் இன்னைக்கு எங்க இருக்குதுன்னா நமக்குள்ள இருக்குது. அதனால இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை போல நம்ம நிச்சயம் என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும், வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் 1 கொரிந்தியர் 6:19 கூட பார்க்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. அப்போ இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கணும்னா, அங்கே பரிசுத்த ஆவியானவர் பெர்மனண்டா நம்ம சரீரமாகிய ஆலயத்தை அல்லே தங்குவதற்கு அவர் வந்து விட்டார். அங்க அன்றைக்கு ஆலயத்துல எப்பவாவது தான் அங்க பிரசன்ஸ் என்ன செய்து ஃபில் பண்ணது. ஆனா இன்றைக்கு நிரந்தரமாய் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஆலயமாகிய நம்முடைய சரீரத்துக்குள்ளே, இன்றைக்கு நம்ம சரீரம்தான் அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. என்றென்றைக்கும் அன்றைக்கு சாலமோன் கட்டின ஆலயத்துல எப்படி தேவ மகிமை நிரப்பி இருந்ததோ அதே தேவ மகிமை இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை இன்றைக்கு நம்ம ஈஸியா மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த காட்ஸ் க்ளோரியில அங்கே ஃபில் ஆகும்போது அங்கே என்னெல்லாம் அங்கே பிளெஸ்ஸிங்ஸ் அங்கே நமக்கு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, அங்கே தேவனோடு கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நமக்கு உருவாகுது. அவருடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் உணர முடியுது. அவருடைய பிரசன்ஸையும் அவருடைய சத்தத்தையும் கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் நம்ம மாறுகிறோம். அதுதான் அவருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறதற்கான மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்ததா நம்ம ஊழியம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பலனை அவருடைய மகிமை நமக்கு கொடுக்கிறது. அவருடைய வரங்கள்ல நம்ம செயல்படுகிறதற்கு அங்க கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறதுனால அங்க அவருடைய மகிமை நிரப்பி இருந்தப்போ அங்க ஆசாரியர்கள் கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு அங்க மேனிஃபெஸ்டேஷன், அவருடைய பிரசன்ஸ் அங்க இருந்துதான். அப்ப இன்றைக்கு அதே மகிமை நம்மளை நிரப்பி இருக்குதுன்னா நமக்கு விரோதமாய்
நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த எந்த வல்லமைகளா இருந்தாலும் நமக்கு முன்பாக அது ஓடி போய்த்தான் ஆகணும். ஏன்னா கிறிஸ்துவின் மகிமை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறபடியினால் இந்த பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அடுத்ததா ஒரு தேவ இன்னர் பீஸ் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தருடைய மகிமையினால நம்ம நிரப்பப்படும் போது ஒரு உறுதியும் ஒரு விசுவாசமும் அஷூரன்ஸ் நமக்கு என்ன செய்து கிடைக்குது. இந்த மகிமையினால நிரப்பப்பட்ட ஜனங்களாகத்தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து கொண்டால் போதும், இதெல்லாம் நமக்கு தானாக வந்து சேரும். அடுத்ததா வசனம் சொல்லுது, அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த மகிமை நிரப்பப்பட்ட அந்த ஆலயமாகிய நமக்குள்ளே அப்படிப்பட்ட பரிபூரண ஆனந்தம், அவருடைய பிரசன்ஸ் எப்போ நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம், இது எல்லாம் நமக்கு சொந்தமாய் இன்றைக்கு மாறுகிறது என்று சொல்லி ஆவியானவர் நமக்குள்ளே இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம அவர் இப்போ இன்றைக்கு அந்த பிரசன்ஸ் நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கிறபடியினால நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை போல மறுரூபமாகி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம மைண்ட் ஒவ்வொரு நாளும் இன் அண்ட் அவுட், உள்ள இருந்து நம்ம என்ன செய்யறோம், அது மாறிக்கொண்டு இருக்கிறது. நம்ம மைண்ட் ரெனியூவல் ஆகிறது. கிறிஸ்துவை போல சிந்திக்க, கிறிஸ்துவை போல செயல்பட நம்ம மைண்ட் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து அங்க ரெனியூவல் ஆகிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அவருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறபடினால், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த மகிமை நம்மை மாற்றிக்கொண்டு இருக்கிறத நம்ம அறியலாம். அப்போ அந்த மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறதுனால அதற்கு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா காட்ஸ் பிரசன்ஸ் நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தேவ மகிமையினால நிரப்பப்பட்ட ஆலயமாய் நம்ம இருக்கிறபடியினால, நம்ம அவருடைய பிரசன்ஸே நமக்கு ஷெல்டரா இருக்கிறபடியினால நம்ம எதுவும் அசைக்க முடியாது, தொட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுல ஹீலிங் இருக்கு, ரெஸ்டோரேஷன் இருக்கு, எல்லாமே அந்த தேவ மகிமையை பெற்ற ஜனங்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க இன்னர் ஹீலிங், சோல் ஆத்மாவிலையும் சுகம் கிடைக்குது, சரீரத்திலையும் அந்த தேவ மகிமை நிரப்பப்பட்டிருக்கிறபடியினால சரீரத்திலையும் அங்கே சுகம் உண்டாகிறத பார்க்கிறோம். அதனாலதான் ஏசாயா 60:1 இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்க மேல கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறபடினால, உங்களுக்குள்ள தேவ மகிமை உங்களை நிரப்பி இருக்கிறபடினால இன்றைக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் உங்களை வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். உங்க ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படி எங்களை நீர் உடைய மகிமையின் ஆலயத்துல ஆண்டவரே, அந்த ஆலயத்தின் மகிமையால நீங்க நிரப்பினது போல, சாலமோன் கட்டின ஆலயத்தை உம்முடைய மகிமையினால் நிரப்பினது போல இன்றைக்கு சரீரமாகி எங்களுடைய ஆலயத்தை உம்முடைய மகிமையினால் நீர் நிரப்பி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னபடி எங்களை மேலும் மேலும் மகிமைப்படுத்தவே உடைய மகிமையை எங்களுக்கு நீர் அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஆண்டவரே, வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்று சொன்னபடி கர்த்தர் இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதமாய் நிறைவேற்றி தருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.